யோவான் 15:26 பிதாவினிடத்திற்கு நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். மூணாவது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பதுதான் இன்னைக்கு நீங்க இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்பதற்கான காரியம். அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அங்கதான் எல்லாருமே அறிந்து கொண்டார்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் இவர்கள் என்று. இன்னைக்கு நீங்க இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதுக்கு மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் உணர்றீங்க பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்காருன்னு? நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதுதான் நீங்க இயேசுவுக்கு சாட்சியா இங்க வாழ்றதுக்கு தைரியத்தை கொடுக்கும். இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றதுக்கு பலனை கொடுக்கும். இயேசுவுக்கு சாட்சியா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வாக்கு வல்லமையை கொடுக்கும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைகிற காரியங்கள். நீங்க பலனடைய வேண்டும் என்று ஆவியானவர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ வைக்கும்படி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். பிதாவினிடத்திலே நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அப்போஸ்தலர் 2:4 எல்லார் மேலும் இறங்கி வந்தார். மீட்டரில் இந்த 160 பேர் மீது அவர் இறங்கி வந்ததை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நான்காவது சாட்சி அப்போஸ்தலர் 3:15 அதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறது. நாலாவது சாட்சி என்ன அப்படின்னா, முதல் சாட்சி நான் சொன்னேன் சுவிசேஷம் அறிவிப்பது. இரண்டாவது சாட்சி தைரியமாய் இருப்பது, தைரியமாய் பேசுவது, தைரியமாய் இருப்பது. மூணாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். நான்காவது என்ன அப்படின்னா, இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம்? செத்து போன இயேசுவுக்கு சாட்சி இல்லை நானு. நீங்களும் நானும் உயிர் தெழுந்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:32 இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அப்போஸ்தலர் 2:32. நாலாவது எதுக்கு சாட்சியா இருக்கானா, உயிர் தெழுந்த இயேசுவுக்கு நாம் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் இந்த பூமியில. செத்து போன இயேசுவுக்கு அல்ல, உயிரோடு எழுந்த இயேசு, உயிர் தெழுந்த இயேசு உயிர் தெழ செய்கிற சரீரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த பூமியிலே சாட்சிகளாய் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைங்கிறது ஓய்வு நாள் ஆராதனை கிடையாது. உயிர் தெழுந்தார், அவர் எனக்காக உயிர் தெழுந்தார், நான் அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன் என்பதற்கு சாட்சியா வந்து நிக்கிறேன் எங்க ஆலயத்துல. அதுதாங்க இயேசுவுக்கு சாட்சி, அவருக்கு சாட்சி. ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில செய்யற ஒவ்வொன்றும் சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீங்கன்னா சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருப்பீர்கள், அது இயேசுவுக்கு சாட்சியா இருக்கும். நீங்க பேசுற தைரியத்தை பார்த்து நீங்க இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் என்று அநேகர் கண்டுகொள்ளுவாங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டீங்கன்னா உயிர் தெழுந்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் இந்த பூமியிலே இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். செத்துப்போன கடவுள் அல்ல, மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன்.